பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. பொங்கல் பொங்குவது போல நமது வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்குவதாக, நமது வாழ்க்கையில சமாதானம் பொங்குவதாக, நமது வாழ்க்கையில என்னவெல்லாம் இறையருள் வேண்டுமோ ஆண்டவருடைய கிருபையில இந்த பொங்கல் திருநாளில ஆசீர்வாதம் நமது வாழ்க்கையில பொங்கி வருவதாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குமே இறை ஆசீரோடு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். யாருடைய பொங்கல் என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. இந்த பொங்கலிலே பொதுவாக உழவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், உழவர்கள் பலன் பெற வேண்டும். உழவர்களுடைய நாள், தமிழர் நாள் என்றாலும் கூட இந்த உழவர்களுடைய நாள், உழைத்ததை இந்த அறுவடையை ஆண்டவருக்கு படையிலிட்டு நன்றி என்று சொல்லுகிற வேலையில, பெற்ற ஆசீர்வாதத்துக்கு நன்றி என்று சொல்லுகிற வேலையில உண்மையிலே உழவர்கள் பலன் பெறுகிறார்களா என்ற கேள்வியை நம்ம எனக்கு கேட்கணுங்க. இன்றைக்கு பாருங்க, டிவி ஷோல எல்லாம் போய் பாருங்க. இன்றைக்கு டிவியில் யாரெல்லாம் வருவாங்கன்னா நடிகர் நடிகைகள், சீரியல் ஆக்ட்ரஸ், இவங்கெல்லாம் வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க. இவர்களுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு தெரியாது. ஆனால் அந்த பொங்கலோட வருவாய், அதுல அவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும், மகிழ்ச்சியா இருப்பார்கள். அது டிவிக்கு நடுவில் ஒரு ஆட் வரும் பாருங்க, விளம்பரம் வரும். யாருடைய விளம்பரம்? பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி, பெரிய பெரிய நிறுவனங்கள் சம்பாதிப்பார்கள், விளம்பரங்கள் தந்து பொருட்களை அதிகமாக விற்பார்கள். அடுத்தபடியாக யார் பலன் பெறுவது என்றால் சினிமா. நிறைய படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. யார் அதோடைய முதலாளிகள் என்றால் உழவர்கள் கிடையாது, பெரிய பெரிய முதலாளிகள். யார் பலன் அடைவார்கள் என்றால் நடிகர்கள். நிறைய கோடி கோடியாக சம்பளம் வாங்குவார்கள், மகிழ்ச்சியா இருப்பார்கள். நண்பர்களே, பெரிய பெரிய மால் போங்க, மால் ஓனர்லாம் யாரு? பெரிய முதலாளிகள், பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அதிகமாக மால்ல கூட்டம் நிறைந்திருக்கும். அவர்கள் பலன் பெறுவார்கள், பயன் பெறுவார்கள். அடுத்ததாக இந்த நாளிலே டிவி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், செல்போன் இதெல்லாம் அதிகமாக விற்கப்படும். ஆடைகள், டிரெஸ் அதிகமாக விற்கப்படும். இதனுடைய முதலாளிகள் யார் என்று பார்த்தால் அவர்களும் பெரிய நிறுவனத்துக்கு சொந்தக்காரர்கள், பெரிய நிறுவனங்கள். ஆக இதில் யார் பலன் பெறுவார்கள் என்றால் பெரிய பணக்காரர்கள், முதலாளிகள். ஆக இந்த பொங்கல் யாருக்கு நல்லது என்றால் விவசாயிகளுக்கு அல்ல. இது பொங்கல் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு நல்லது. கோடிக்கணக்கிலே சம்பாதிப்பார்கள். சினிமாக்காரர்களுக்கு, சினிமாவை ஒட்டியுள்ள தொழிலகம் வைத்திருப்பவர்களுக்கு நல்லது. கோடி கோடியாய் சம்பாதிப்பார்கள். இந்த நிலம் மாறணும், அதற்காக ஜெபிப்போம். கடன் பிரச்சனையினால் வட்டி பணம் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் மரண பீதியில் இருக்கிற விவசாயிகள் அதிகம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அறுவடைக்கு வந்து விட்டது, ஆனால் அறுவடையானது அவர்கள் நினைத்த லாபம் வரவில்லை என்று இருக்கிற விவசாயிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஏன் காலம் காலமாக ஒவ்வொரு விவசாயமே ஓட்டு வீட்டிலும் சிறு சிறு வீடுகளிலும் குடிசைகளிலும் இருக்கிறார்கள். அந்த விவசாயத்தை சாப்பிடுகிற நாம் மாளிகையில இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விவசாயிகள் ஏன் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் என்று சிந்தித்து விவசாயிகளுக்காக ஜெபிக்கிற நாள். எனவே எல்லாத்தையும் மாத்துவோம் நண்பர்களே. இந்த நாள்ல 2 கோரிக்கைகளை முன் வைக்கிறேன். ஒன்று, பெரிய பெரிய பிராண்டுக்கு போகாதீங்க. நல்ல நல்ல பெரிய பெரிய கடையில போய் பொருட்களை வாங்காதீர்கள். சிறிய சிறிய கடையில வாங்குங்க. பெரிய பெரிய கடையில வாங்குறவங்களாம் அதனுடைய பலன் யாருக்கு போகும்னா பெரிய நிறுவனத்துக்கு போகும். நீங்க டிவி எல்லாம் பாருங்க, நடிகர்கள் பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. ஏன் அவங்க அந்த விளம்பரம் பண்றாங்க என்றால் நம்ம தான் ஆசீர்வாதம் நண்பர்களே. மக்கள் தான் இங்கு சக்தி. மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க பிராண்டட் திங்ஸ் வாங்க மாட்டோம் அப்படி முடிவு பண்ணிட்டோம்னா அந்த விளம்பரம் எல்லாம் வீண், அவர்கள் பொருட்கள் எல்லாம் வீண். நம்ம தான் சக்தி, மக்கள் தான் பவர்ஃபுல். இங்க நாங்களாம் ஒன்று சேர்ந்தோம் என்றால் பிராண்டடே வேண்டாம், சின்ன சின்ன கடைகளை தேடி போங்க. 2வது, சிறு சிறு வியாபாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போய் பார்கெயின் பண்ணிட்டு இருக்காதீங்க. 15 ரூபாய் பொருளை 10 ரூபாய்க்கு கொடு, 10 ரூபாய் பொருளை 8 ரூபாய்க்கு கொடு. சின்ன சின்ன கடைகளில் சொந்து வியாபாரத்தில் அவர்கள் சொல்லுகிற தொகையை விட குறைத்து கேட்காதீர்கள். ஏனென்றால் பெரிய மாலுக்கு போனா அவன் விற்கிற விலையை வாங்குறோம், அவனே சும்மாடா ஏமாத்துவதாக ஒரு ஆஃபர் சொல்லுவான். அது பொய் என்று வீட்டில் வந்து அந்த பொருளை பயன்படுத்தும் போது நமக்கு தெரியும் எந்த ஆஃபரும் உண்மையான ஆஃபர் கிடையாது. ஆனா ஆஃபர் என்று விற்காத பொருட்களை விற்பான், நம்மளை ஏமாற்றுவான். அங்க ஒரு கேள்வி கேட்க மாட்டோம், சின்ன சின்ன கடையில கேள்வி கேட்போம். நண்பர்களே, இதையெல்லாம் மாற்றோம். சிறு சிறு கடைகளில் சிறு சிறு வியாபாரிகளிடம் பார்கெயின் பண்ண வேண்டாம், விலையை குறைச்சு கேட்காதீங்க. அப்படி இருந்தாலே இந்த பொங்கல் ஆசீர்வாத பொங்கல் என்று நான் பார்க்கிறேன். எனவே உழவர்களுக்காய் ஜெபிப்போம். உழைக்கிற உழவர்கள், விவசாயிகள்
ஏழைகளாகவே இருக்கிறார்கள். எல்லோரும் அல்ல, ஆனால் பெரும்பாரியாக ஏழைகளாகவே இருக்கிறார்கள். பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் இத்திருநாள் உழவர் திருநாள். யார் பயன்பெறுகிறார்கள் என்றால் பெரிய முதலாளிகள், பெரிய நிறுவனங்கள், சூப்பர் மார்க்கெட், கார்ப்பரேட் கம்பெனி, சினிமா துறையை சார்ந்தவர்கள் சம்பாதிக்கிறார்கள் கோடி கோடியாக. ஏழை ஏழையாகவே இருக்கிறார். விவசாயிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காய் ஜெபிப்போம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஆண்டவரே நன்றி. பாத நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விவசாயிகளையும் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே நீங்க தொடுங்க அப்பா. ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே உமது வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் காணும்படியாய். எனவே கடைசி காணொலியிலே என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைத்தார்களோ, என்னெல்லாம் ஜெப தேவைகளை கமெண்டில் அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா, நீங்க வழிநடத்துங்க. வல்லமையான இறைக்கிருபையில் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். குறிப்பாய் ஒவ்வொரு விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை, வறுமையில, பொருளாதார அடிப்படையில பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். வல்லமையான இறைவா நீங்க ஆசீர்வதிங்க. விவசாயிகளை எல்லாம் தொடுங்க. அவர்கள் விளைச்சலை அடையும்படியாய், விளைச்சலுக்கான பலனை அடையும்படியா நீங்க தொடுங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபையில மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. எனவே அன்பர்களே, உங்களுடைய ஜெப தேவைகளை நீங்க கமெண்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஜெபிக்கிறேன். God bless you. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.